ஹலோ கேஸ் ஒரு டாபிக் டேட்டாபேஸ் டிசைன் ஓகேங்களா. ஸோ நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ் சிஸ்டம் பார்த்துருப்போங்களா, டிபிஎம்எஸ் பார்த்துருப்போம். ஸோ அதுக்குள்ளான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரியலைசேஷன் தான் டேட்டாபேஸ் டிசைன் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாபேஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டிசைன் இஸ் ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் டீட்டெயில்டு ப்ளூ பிரிண்ட் ஆகிற ஹவு டேட்டாபேஸ் கிரியேட்டட் ஓகேங்களா. டேட்டாபேஸ் எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுற ஃபஸ்ட் ஸ்டெப் தான் அந்த டேட்டாபேஸ் டிசைன் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இது வந்து எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்கும் போது எப்படி ஆர்கனைஸாக இருக்கும் போது சொல்கிறது தான் அந்த டேட்டாபேஸ் டிசைன் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இட் இன்னும் ஆல்சோ டிஃபைன் த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது. அப்புறம் என்ன ஸ்பெசிஃபிக் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டேட்டா எலமெண்ட் ஓகேங்களா. ரெண்டு டேட்டா எலமெண்ட்டுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கிறத சொல்லுது. அப்புறம் என்ன எஸ்டாப்ளிஷிங் ரூல்ஸ் அண்ட் கன்ஸ்டன்ஸ் ஓகே, என்ன ரூல்ஸ் இருக்குது என்ன கன்ஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லுது. அப்புறம் இன்சூர் டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டிசைன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா. சரி, இந்த டேட்டாபேஸ் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் ஃபஸ்ட் டேட்டாபேஸ் தேவை, நான் எதுக்கு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம், அதான் முதல் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டிசைன் எதுக்கு நம்ம பண்ணோம், எதுக்கு நம்ம தேவை சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணோம் ஓகே. நமக்கு தேவை தான், உண்மையான தேவை இருக்கா, நம்ம உண்மையாக பண்ணணுமா சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கமெண்ட் அனாலிசிஸ் பண்ணோம் ஓகேங்களா. அண்டர்ஸ்டாண்டிங் த இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், நம்ம ஆர்கனைசேஷன் தேவை தானா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையாக நமக்கு ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுதா ஓகேங்களா. நம்ம அந்த விஷயத்தை நம்ம கம்பெனி தேவை சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட் நீட் ரெப்ரசன்டேட் இந்த டேட்டாபேஸ் டெட்டர்மைனிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த என்டிட்டிஸ் ஓகேங்களா. இவங்க வந்து என்ன ரிலேஷன்ஷிப் ரெண்டு டேட்டா உள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி நம்ம டேட்டாபேஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையா இல்லையா சொல்லிட்டு அனலைஸ் பண்ண தான் ஃபஸ்ட்டு அனலைஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் டிசைன். ஸோ கான்செப்சுவல் டிசைன் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துச்சு ஓகேங்களா. ஸோ கான்செப்சுவல் டிசைன் கான்செப்டாக நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோம் சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம போகிறது ஓகேங்களா. ஃபஸ்ட் நமக்கு தேவை இருக்கான்னு தேடுறோம், முடிவு பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம். அப்புறம் தான் அது கான்செப்சுவலாக ஒரு டிசைன் கொண்டு வரும் ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் பேச இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஹை லெவல் ஸ்ட்ரக்சர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேட்டா, நம்ம வந்து இந்த டேட்டாக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், எந்த லெவலில் நம்ம கொண்டு போகிறோம் சொல்லிட்டு கான்செப்டில் ஒரு டிசைன் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடென்டிஃபைங் த என்டிட்டிஸ், அந்த கம்பெனியோட என்னென்ன இருக்குது சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. கம்பெனி எந்த மாதிரி கம்பெனி சொல்லி, அப்புறம் வந்து ஆட்ரிபியூட்ஸ் என்ன வகையான டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் த என்டிட்டிஸ், அந்த ரெண்டு கம்பெனியோட இருக்க ரெண்டு டேட்டா நோட்டில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ரெப்ரசன்ட் யூசிங் த என்டைட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதை என்டைட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் மூலமாக இதை பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ அதர் மாடலிங் டெக்னிக்ஸ் இதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதர் மாடலிங் அதாவது பேசிக்காக நம்ம இப்போ ஒரு டிராயிங் வரையினா அது முன்னாடி ஒரு ஸ்கேட்ச் பண்ணுவோம் சிம்பிளாக. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டிசைன். ஸோ லாஜிக்கல் டிசைன் இது செகண்ட் ஸ்டெப்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கான்செப்ட்டில் பண்ணதை அப்படியே நம்ம மாற்றுறோம், அப்படியே ரியாலிட்டிக்கு மாற்றுறோம் ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக்கல் மாடலாக மாற்றுறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் சொல்லிட்டு நம்ம முன்ன வந்து ஒரு கான்செப்டாக வச்சுருந்தோம். இப்போ தான் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ள கோடிங் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ சாஃப்ட்வேர்க்குள்ள நம்ம அதை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபைனிங் த டேபிள்ஸ் காலம்ஸ், அப்புறம் பிரைமரி கீ என்ன, ஃபாரின் கீ என்ன, எது பிரைமரி கீ ஃபாரின் கீ சொல்லிட்டு நம்ம வந்து அலோகேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அந்த அதர் ஆப்ஜெக்ட் யூஸிங் த டேட்டா மாடலிங், இது வந்து நம்ம வேறு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சச்சஸ் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் மாடலிங் டூல் எது யூஸ் பண்ணி பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அந்த லாஜிக்கல் டிசைனை, ஸோ இந்த லாஜிக்கல் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் யூஸிங் த கான்செப்சுவல் மாடலிங். அந்த கான்செப்ட் டிசைன் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஜிக்கல் டிசைனை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நார்மலைசேஷன். ஸோ நார்மலைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இது ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங் டேட்டா. இப்போ நம்ம வந்து டேட்டாபேஸ் ரெடி பண்ணி வச்சுப்பா, இப்போ ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வந்து நம்ம இப்போ டிஜிட்டல் மாற்றணும்னா அதை நம்ம எப்படி பண்ணணும். ஸோ டேட்டாபேஸ் வந்து நம்ம மாற்றணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து மினிமைஸ் ரெடிகன்சி ஓகேங்களா. நம்ம வந்து இது பண்ணது ரெடியூஸ் பண்ணுறோம் டிபெண்டன்சி, அப்புறம் வந்து தற்போது இம்ப்ரூவிங் த டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஓகேங்களா. ஸோ நம்ம நார்மலைசேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்போ நம்ம இதுக்கு மாற்ற போகிறோம், டிபிஎம்எஸ் மாற்ற போகிறோம் போது அதை நம்ம வந்து டேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ டீகம்போசிங் த டேபிள்ஸ் இன்டு ஸ்மாலர் அண்ட் மேனேஜிங் என்டிட்டிஸ் ஓகேங்களா. நம்ம எல்லா டேட்டா வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஏன்ஷூர் த டேபிள் சச்சஸ் ரெப்ரசன்ட் த சிங்கிள் ஆர் ஆட்டோமிக் என்டிட்டி ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு டேபிள் வந்து ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா தான் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணதா சொல்லிட்டு பார்க்கணும், அதெல்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ நார்மலைசேஷன் டிபிக்கலி இன்வால்வ்ஸ் இந்த அப்ளைங் த சீரிஸ் ஆஃப் நார்மல் ஃபார்ம்ஸ் ஓகேங்களா. ஸோ நார்மல் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் நார்மலைசேஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், அண்ட் தேர்ட் நார்மல் ஃபார்ம் ஓகே. நார்மலாக பேசிக்காக அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டேட்டா வந்து மாற்ற தான் சொல்லலாம் ஓகேங்களா. அண்ட் தென் ஃபிசிக்கல் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிபிஎம்எஸ்ல நம்ம சொல்லியிருக்கேன் அந்த சர்வர் ஸ்டோரேஜ் தான் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டோரேஜ் தான் நம்ம ஃபிசிக்கலாக இப்போ எத்தனை வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிசிக்கல் டிசைன் பேசலாம் பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் டேட்டா மாடலில் தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் ஃபிசிக்கல் டேட்டாபேஸ் மாடலில் நம்ம கொண்டு வரோம் ஓகேங்களா. ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நம்ம பில்ட் பண்ணிட்டு வந்து நம்ம தேவை சொல்லி சாஃப்ட்வேர் மாதிரி கோடிங் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நமக்கு ஹார்ட்வேர் தேவை ஓகேங்களா. ஸோ நம்ம ஹார்ட்வேர் எடுத்து வந்து அதை நம்ம இது பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஹார்ட்வேர் எடுத்து வரும். ஸோ இம்ப்ளிமெண்ட் சூஸிங் டிபிஎம்எஸ் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. நம்ம சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணியாச்சு, இப்போ ஹார்ட்வேர் எடுத்து வரும் ஓகேங்களா. ஸோ டிஃபைன் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், இண்டெக்ஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ், நம்ம என்ன மாதிரியான ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி இண்டெக்ஸிங் பண்ண போகிறோம், அப்புறம் எப்படி பார்ஷன் பண்ண போகிறோம், எந்த டேட்டாக்கு எவ்வளோ இடம்னு சொல்லி கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. அண்ட் அதர் பிசிக்கல் எலமெண்ட்ஸ் டீடைல்ஸ் ஓகேங்களா. நம்ம அதர் பிசிக்கல் நான் என்ன மாதிரி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா.
அதெல்லாம் வந்து நம்ம ஃபிசிக்கல் டிசைன்லாம் வந்துடும் ஓகேங்களா யூலைஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்டிமைஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி ஓகேங்களா நம்ம வந்து ஆப்டிமைஸாக கரெக்டாக பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ இருக்கணும், ஸ்கேலபிலிட்டி இவ்வளோ இருக்கணும், ரிலையபிலிட்டி இவ்வளோ இருக்கணும் சொல்லி நம்ம வந்து இது பண்ண போகிறோம் ஓகேங்களா. அண்ட் தென் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எடுத்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ சர்வர் பில் பண்ணிட்டு அதை டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் எடுத்து போட போகிறோம் ஓகே. நம்ம டிசைன் பண்ண அந்த கான்செப்சுவல் டிசைன் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டிசைன் யூஸ் பண்ணி பண்ண அந்த சாஃப்ட்வேரையும் ப்ளஸ் ஃபிசிக்கலாக வாங்கிட்டு வந்த ஸ்டோரேஜை நம்ம கம்பைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் டேட்டாபேஸ் டிசைன் ஃபைனலைஸ் ஆச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் தான் டிபிஎஸ் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ டிபிஎம்எஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ திஸ் இன் வாஸ் கிரியேட்டிங் டேட்டாபேஸ் அப்ஜெக்டிவ்ஸ் சச் அஸ் டேபிள்ஸ், இண்டெக்ஸஸ் அண்ட் கன்ஸ்டன்ஸ் யூசிங் எஸ்கியூஎல் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நம்ம டிசைனில் பண்ணது அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. தென் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து இன்னும் இப்படி பெட்டராக யூசர் இன்டர்ஃபேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ஓகேங்களா. இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அந்த டிபிஎம்எஸ் டேட்டா தென் லோடட் இன்டு டேட்டாபேஸ் ஓகேங்களா. ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா வந்து இந்த டிபிஎம்எஸ் லோட் பண்ணுறாங்க ஓகேங்களா. நம்ம அந்த நார்மலைசேஷன் ஃபார்மில் பார்த்த மாதிரி அந்த டேட்டா வந்து அந்த டேட்டா லோட் பண்ணுறாங்க இந்த டிபிஎம்எஸில். அந்த அப்ளிகேஷனை டெவலப்டு இன்டூ இன்ட்ராக்ட் வித் டேட்டாபேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த டேட்டாபேஸ்க்கு ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சொல்லிட்டு ஓகேங்களா. அண்ட் தென் டெஸ்டிங் அண்ட் ஆப்டிமைசேஷன். இப்போ இம்ப்ளிமெண்ட் அப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். ஓகே நல்லா தான் ஒர்க் ஆகுதா, எதுவும் ஆப்டிமைஸாக இருக்கா அப்படி சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் டெஸ்ட் பண்ணுறது ஓகேங்களா. இது கரெக்டாக நம்ம மீட் பண்ண ரெக்யர்மெண்ட்ஸ் தான் கரெக்டாக கொடுக்குதா, நம்ம எதிர்பார்த்த ப்ரொஃபோசல் கிடைக்குதா சொல்லிட்டு பார்க்குறாங்க ஓகேங்களா. தென் டெஸ்டிங் இந்த டேட்டா இன்டிகிரிட்டி. டேட்டா வந்து உண்மைத்தன்மையாக தான் இருக்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா குவாரிங் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக வந்து குவாரி பண்ண முடியும், நம்ம எப்படி எவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ரிட்ரைவ் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணுறாங்க. அந்த ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் எவ்வளோ நேரத்தில் நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கன்கரன்சி கண்ட்ரோல் ஓகே, நம்ம ஒரே டைமில் எத்தனை பேர் யூஸ் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணுறாங்க. ரெக்கவரி மெக்கானிசம் ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியுதா செக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இண்டெக்ஸிங் குவாரி டியூனிங், அப்புறம் டேட்டாபேஸ் டியூனிங், அப்ளைடு இன்புட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. இதெல்லாம் இந்த டியூன் பண்ணும்போது நமக்கு இன்னும் பெட்டராக கிடைக்குது பர்ஃபார்மன்ஸ், அதுக்காக பண்ணுறாங்க சொல்லுவாங்க. ஸோ டெஸ்டிங் ஆட்டோமேஷன் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்னு சொல்லலாம் ஓகேங்களா. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் எவல்யூஷன். இப்போ நம்ம எல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் த டேட்டாபேஸ் இஸ் டிப்ளாய்டு, நம்ம டேட்டாபேஸ் வந்து நம்ம டிப்ளாய் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து ரெக்வஸ்ட் ஆன்கோயிங் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக இதுக்கு இப்போ ஆன்கோயிங் மெயின்டெனன்ஸ் இருந்துட்டு ஓகேங்களா. ஏன்னா எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு 1 hour கட் ஆயிடுச்சுனாலும் 1 hour யூஸ் பண்ணாலும் மொத்த ஆர்கனைசேஷனுமே டவுன் டைம் ஆகிடும் ஓகேங்களா. எதுவுமே பண்ண முடியாது, பில்லு போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்கோயிங் மெயின்டெனன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து எவல்யூஷன் வந்து நம்ம அது இன்னும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ எவ்வளோக்கு தேவைப்படுது இன்னும் அது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் பக்ஸ் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணணும், இன்னும் பெட்டராகணும். அப்புறம் இன்சூரிங் டேட்டா குவாலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, நம்ம டேட்டா குவாலிட்டி செக்யூரிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா இன்வான்ஸ் ரெகுலர் பேக்கப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஓகேங்களா. நம்ம வந்து அடிக்கடி பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கணும், சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். பர்ஃபார்மன்ஸ் மாறிட்டு நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் ஆகுதா சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் வந்து ஸ்கீமா மாடிஃபிகேஷன் எதனா மாடிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து அகாமடேட் நியூ ஃபீச்சர்ஸ் ஆர் என்டிட்டிஸ், புது ஃபீச்சர்ஸ் எதனா எடுத்துகிட்டு வரணும், அது எடுத்துகிட்டு வரணும், இல்லை வேணாம் நம்ம மாற்றணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டிவிஎம்எஸ் டிசைனில் வருது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நமக்கு தேவையான உதவி பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ ரெக்கமெண்ட் அனாலிசிஸ் தேவையானு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் டிசைன், அது கான்செப்டாக மாற்றுறாங்க. அப்புறம் லாஜிக், அதை வந்து லாஜிக்காக மாற்றுறாங்க ஓகேங்களா. கான்செப்ட்ஸாக பஸ் ரைட் பண்ணுறாங்க, அப்புறம் அதை லாஜிக்கலாக மாற்றுறாங்க. அதை நார்மலைசேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்க டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக மாற்றத்துக்கு இது பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபிசிக்கல் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரையும் நம்ம வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி யூஸ் பண்ண வச்சு இது ஒன்றாக்கி கனெக்ட் பண்ணுறாங்க ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். and then பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. and then பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் நம்ம எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் அப்புறம் ஓகே கரெக்டாக தான் ஒர்க்காக சொல்லி செக் பண்ணுறாங்க. and then ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் எவல்யூஷன், ஒரு ஆன்கோயிங் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. அது மூலமாக எவல்யூஷன் பண்ணுறாங்க, எதனா இம்ப்ரூவ் பண்ணுவோம், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவோம், ஹார்ட்வேர் அப்டேட் பண்ணுவோம் சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதாங்க டிபிஎம்எஸ் டிசைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். அது உங்களுக்கு பேர் வந்து உங்கள் பாலா.